ஐயோ ஐயோ. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். எதுவுமே பேசாமல் உட்காந்து அழுகிறானேன்னு பார்க்குறீங்களா? நிலமை அப்படி இருக்குது. நான் எதுக்காக அழுகிறேன்னு கடைசியில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்பயும் போல் இந்த தடவை நம்மளை செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜனநாயகன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். 23ஆம் தேதி பொறுத்திருந்து 6 மாதம் வெயிட் பண்ணி அவர்களுடைய விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து படத்தை வந்து கொண்டாடி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது இந்த டைமில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே எப்படி இதை பிரித்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் வந்து சிஜேபி பயங்கரமான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்து ஓவராலாக எல்லா மீடியாஸ்லேயுமே, சோசியல் மீடியாவில் தான் இது பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த ட்ரெண்டிங்கை தாண்டி இது தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாங்கன்றதே ஒரு நல்ல விஷயம், பெரிய விஷயமா எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து ஜல்லிக்கட்டை வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு இளைஞர்கள் தான் போராடினாங்க மெயினாக. அதுவும் அந்த போராட்டம் வந்து வரலாற்றிலே ரொம்ப மிகப்பெரிய ஆர்கனைஸ்டான ஒரு போராட்டம். கடைசியில் வந்து அதை வந்து ஒரு மாதிரியா போலீஸே ஒரு மாதிரியா அதை வந்து முடிப்பாங்க. ஏன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னு சொல்லி வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே அதை வந்து ஒரு மாதிரியா தான் முடிச்சாங்க. அப்படி ஒரு போராட்டம் பண்ண நம்ம தமிழ்நாட்டில் இப்போ டெல்லியில் வந்து அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? ஜனநாயகன் ஒரு டிக்கெட் 200 ரூபா தான் 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வந்து நான் 10,000 ரூபாய் இருந்தாலும் போய் பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இதை பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா இது அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு இளைஞர்களை வந்து போட்டு ரோட்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் எல்லாம் ஏதோ சும்மா அந்த மஸ்கிட்டோ பேட்ல வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு எல்லாரையும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே இளைஞர்கள், எல்லாருமே காலேஜ் படிக்கிறவங்களோ ஸ்கூல் படிக்கிறவங்களோ அந்த மாதிரியான இருக்க ஆட்கள் தான் அங்க வந்து போராட்டம் பண்றதுக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களை ஹேண்டில் பண்ணது வந்து நாடே கொந்தளிச்சு போய் இருக்கு. எப்போ வந்து ரிசைன் பண்ணுவீங்க தர்மேந்திர பிரதான் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த போராட்டம் வந்து அவ்வளோ வீரியமா இருக்கு. 20 நாள் சோனம் வாங்சுக் அவர் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்கும்போது இருந்த ஒரு வீரியத்தை தாண்டி அவரை எப்போ அங்கிருந்து இடம் மாட்டினாங்களோ அப்பையில இருந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா எல்லாராலையும் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் இருக்குங்க. எப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட உரிமைகளை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், எதற்காக இருந்தாலும் போராடுவோம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஆனா நம்ம இத்தனை நாள் கலாய்ச்சிக்கிட்டு இருந்த நார்த் இண்டியன்ஸ், வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அவன்லாம் இப்ப அந்த மாதிரி கூப்பிடவே கூடாது. நம்ம வந்து வடக்கர்கள் அப்படின்னு சொல்லி மரியாதையா கூப்பிடணும். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்க நார்த் இந்தியன்னாவே ரொம்ப மோசமா இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பான்பராக்கு போட்டு துப்பிக்கிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு காமன் சென்ஸும் இருக்காது, சிவிக் சென்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்மளோட ஸ்டீரியோ டைப்பிங் மைண்ட் செட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து எதா இருந்தாலும் நீட் எதிர்ப்பிற்கு போராட்டம் பண்றதுல தமிழ்நாடு தான் முதன்மை வகிக்கிறது, மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே நமக்கு கூட நின்று தான் போராட்டம் பண்றாங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்து இப்ப மாறிடுச்சு. இப்போ வந்து நார்த் இந்தியாவில போராட்டம் பண்றாங்க, நம்ம இங்க உட்காந்து ஜனநாயகன் படம் எங்க தளபதியோட கடைசி படம், அவரு இப்படி இதுக்கு மேல அவர்கிட்ட தேட்டர்ல எப்படி பார்க்க போறேன் தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கானுங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு வந்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? நீங்க வந்து இப்போ படம் பார்க்குற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். இந்த 35-40 நீங்க வந்து என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையனை வந்து நான் பெரிய டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? நீங்க வந்து யார் சொல்லை கேட்டு ஓட்டு போட்டீங்களோ அவங்களுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உங்களுக்கு அதுக்கான குற்ற உணர்ச்சி இப்பயாவது தெரியுதா? ஏன்னா நீங்க வந்து என் பொண்ணு சொல்லிட்டா, என் பேத்தி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டீங்க. ஆனா இப்ப அந்த பேத்தியே நான் வந்து டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து நீட்ல அவங்க வந்து எழுதி பாஸ் ஆகிட்டாங்க, பாஸ் ஆகல, இல்ல கம்மியான மார்க் எடுத்துட்டாங்க, 60 லட்சம் ரூபாய் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு
கொடுத்து தான் படிக்க வைக்கணும் அப்படின்னும் போது நம்மளால முடியாதுமா, நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு அது கஷ்டம், நீ வேற ஏதாவது படி அப்படின்னு எப்படி உங்க பொண்ணுகிட்டயோ உங்க பையன்கிட்டயோ போய் நீங்க சொல்ல முடியும்? உங்களுக்காக போராடுறதுக்கு ஒருத்தன் வேணும்னு சொல்லி தானே நீங்க ஓட்டு போட்டு ஒருத்தர் உட்கார வச்சிருக்கீங்க. அவர் உங்களுக்காக போராடுறாரா? இதுக்கு ரிலேட்டடா என்ன தெரியுமா பேசியிருக்காங்க? ஒன்றிய அரசு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீட்டை வந்து முழுமையாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்களே தவிர பிஜேபின்ற வார்த்தையே வரல. இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த சிஜேபி வந்து போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வராங்க. ஆனால் மெரினாவில் ஒரு பெரிய போராட்டமாக இது மாறிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. அனிதா அவர்கள் வந்து இறந்தப்போ நேராக வீட்டுக்கு போய் என்னோட தங்கச்சி இறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கு அப்படின்னு பேசின ஒருத்தர் இப்போ அந்த நீட்டை முழுமையாக வெளியே ஏற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அங்க போராட்டம் நடக்குதுன்னா அதே மாதிரியான ஒரு போராட்டம் இங்க நடந்ததுன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர். ஆனா அதை வந்து நடத்த விட மாட்டோம். எப்படி ஐயோ பிஜேபி கொண்டுனா நாங்க எப்படி சும்மா இருக்கிறது, நாங்க வந்து எப்படி அமைதியா இருந்து உங்களை போராட்டம் நடத்த விடுறது? அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது நீங்க என்ன போராடி என்ன யூஸ்? இங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸோட ஆட்சி வந்துடும், நம்ம வந்து நீட்டை ஒழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் எங்க, ஒரு ஸ்டேட் 2 ஸ்டேட் 3 ஸ்டேட்டை தவிர வேற எங்கேயுமே ஆட்சியில கிடையாது. காங்கிரஸ் வந்து எங்கேயுமே யூனிட்டி கிடையாது. ஏன் தமிழ்நாடு காங்கிரஸே எடுத்துக்கோங்களேன், சென்னையில தான் அவ்வளோ பெரிய ஆஃபீஸு பயங்கரமா இருக்கு. எங்க ஊர்ல போய் பார்த்தா சேலத்துல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி எங்க ஊரு, காங்கிரஸே கிடையாது. அங்க காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியாக கிடையாது. அந்த மாதிரி எத்தனை கிராமங்கள்ல இல்லாம இருக்கு. இவங்க வந்து இன்னும் தான் பெரிய கட்சி, நம்ம வந்து நேஷனலைஸ்டு பார்ட்டி அப்படின்ற ஒரு தாட்ல வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து எல்லா ஸ்டேட்லயுமே பலவீனமா இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. அது அவங்க வருவாங்கன்னு நினைச்சு டிஎம்கே கவர்மெண்ட் வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க, அப்புறம் வரல, அதனால நீட்டை ஒழிக்க முடியல. அப்படியே நாங்க வந்து எதிராக தீர்மானம் நிறைவேற்றினோம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க 5 வருஷம் முடிஞ்சுன்னு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து போராட்டம் அப்படின்றது நம்ம எல்லாரோட பிளட்லயும் இருக்கு. நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் போராட்டம் பண்றதுதான் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம். ஆனா இப்ப அதுவே இல்லாம இருக்கு. இப்போ இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டுல முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய்னு வருதா இல்ல வந்து என்னன்னு வருது, அதுக்கப்புறம் படத்துல எந்தெந்த சீன் சூப்பரா இருக்கு, அவர் எப்ப வந்து சாட்டையை சொல்றாரு, அவர் எந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாரு, கடைசி 30 நிமிஷம் எப்படி இருக்கு, கடைசியில வந்து யார் பெற்ற மகனோ அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு ஒரு ரீல்ஸை போட்டு ஆஹா இனிமே தளபதியோட படத்தை நான் எப்பதான் பார்க்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ற மனநிலையில தான் இப்ப இருக்காங்க. இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேரு. இது வந்து ஜனநாயகன் பட ரிலீஸுக்கும் அங்க நடக்கிற ப்ரொடெஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஜனநாயகன் மூவி நேத்து எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மூவி கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து பல பேரோட வலி வேதனைகளை தாண்டி ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கோர்ட்ல உத்தரவிட்டு ரிலீஸ் ஆக போற படம். ஒரு கதை எழுதுறதுல இருந்து வெயில் மழை உடல் நலம்னு பார்க்காம தன்னோட மொத்த உழைப்பையும் அந்த படத்துக்காக போட்டு ரிலீஸ் டேட் வர வெயிட் பண்ணி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரசிகர்களோட வரவேற்பை பார்த்து நிம்மதி அடையறானே ஒரு கலைஞன். அந்த கலைஞனோட வலியும் வேதனையும் இங்க இருக்க யாருக்குமே புரிய போறதில்ல. டெல்லி இஷ்யூக்கு நாங்க யாரும் சப்போர்ட் பண்ணாம கிடையாது. ஆனா ஜனநாயகம் படம் 23rd ரிலீஸ் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எங்க விஜய் அண்ணாவை இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ரசிகனோட பெயினுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹாப்பினஸ் தான் இந்த ஜனநாயகன் மூவி. ஜனநாயகன்ற ஒரு படம் 2 வருஷமா எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேர் இதுக்கு வந்து வேர்வை ரத்தம் செஞ்சு உழைச்சிருக்காங்க. இதுல விஜய் அவர்களுக்கு வந்து அது எவ்வளவு பெரிய மென்டல் ப்ரெஷரா இருக்கும் அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க வந்து படத்துக்கு போறதை யாருமே தப்பு சொல்லவில்லை. இங்க அதுதான் பெரிய விஷயம். நீங்க படத்துக்கு போங்க, பாருங்க, எல்லாமே பண்ணுங்க. நீட்டை பத்தி 2 வார்த்தை போடுங்க, நீட்டை பத்தி ஒரு 5 வார்த்தை பேசுங்க. நீங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராம் ட்விட்டரை வைத்துதான் தாவேகா வந்து ஆட்சியே பிடிச்சாங்க. நீங்க அந்த மாதிரி உங்களுடைய எதிர்ப்பை வந்து எதுலயாவது சொல்லுங்க. நீங்க வந்து அமைதியா இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததான் இங்க பிரச்சனை. நீங்க வந்து நீங்க வந்து எந்த முடிவுல இருக்கீங்க, நீங்க வந்து ப்ரோ நீட்டா இல்ல அகைன்ஸ்ட் நீட்டா, அதை வந்து சொல்லணும்ல, அதுவும் கிடையாது. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் படத்தை பார்த்துட்டு உட்காந்து அழுகிறத பார்த்தா நமக்கு வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா, கரூர் சம்பவத்துல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அந்த சம்பவத்தை பேசி பேசி அழுவார். அப்போ வந்து ஆஸ்கார் அவார்டு கன்ஃபார்ம், இவங்களுக்கெல்லாம் எப்படி மனசாட்சி வருது, இந்த அளவுக்கு எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விர்ச்சுவல் வாரியர்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருந்தேன்.
இப்போ இதை பார்த்துட்டு நான் என்ன சொல்றது? ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுகுறான்னா இவனை பத்தி நான் என்னன்னு பேசுறது? ஏகப்பட்ட மினிஸ்டர்ஸ் உட்காந்து, ஐயோ கட்சி வேற தூக்கி போட்டேன், மினிஸ்டர்ஸ் உட்காந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, இதை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து போஸ்டர்ல வந்து அப்படியே கையை வச்சு தடவிக்கிட்டே போறாரு, எங்க விஜய் அண்ணாவோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி. இது வந்து அவங்க எல்லா மேடைகள்லயும் போயிட்டு இதை வந்து திருவிழாவா கொண்டாடுங்க, நான் வந்து லீவு போட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்டர்ஸ் வந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுன்ற ஸ்டேட் வந்து எப்பயுமே எல்லாத்துலயும் முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இது வந்து போய்கிட்டு இருந்தது, இப்போ போகுதா தெரியல, போய்கிட்டு இருந்தது. அப்படி இருந்த ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு அவங்களோட பதவிக்கான மரியாதை தெரியாதவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பதவியெல்லாம் தூக்கி கொடுத்தா என்ன நடக்கும்ன்றது இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1-2 கிடையாது, எல்லா இடத்துலையுமே பயங்கரமான சம்பவங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்க போய் முடியும் அப்படின்றது தெரியல. இவங்க இன்னும் அந்த வேகமா நடக்கிறது, கார்ல ஏறுறது, ட்ரோன்ல வந்து வீடியோ எடுக்கிறது, அப்புறம் யாருக்காவது ஏதாவது கையில இருந்து கொடுக்கறது, அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரதா அப்படின்னு பேசுறது, இது எல்லாத்தையுமே ரீல்ஸா எடுத்து போட்டா தமிழ்நாடு வந்து வேகமான வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நினைப்புல சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா இதுல இறங்கி வேலை செய்யணும். அந்த வேலை செய்யறத வந்து எப்படி இவங்க பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த ரீல்ஸ் போடுறதே ஒரு பெரிய வேலையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்து வருது. என்ன இந்த துப்பு துப்பிட்டான், எத்தனை சை பார்க்குற நமக்கே ஒரு மாதிரியா இருக்கே. இதை படங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா மாணவர்கள் வந்து போராடுறதுக்கு தான் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் போராடும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்க தான் செய்யும். போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேட்ச் எல்லாம் யார்ட்டையுமே இல்லையா, அங்க இருந்த போலீஸ் வந்து யார்ட்டையுமே பேட்ச் இல்லையா, என்ன பேருன்றது யாருக்குமே தெரியாது. அவங்கெல்லாம் பிடிச்சி மாணவர்களை தூக்கி பஸ்ஸில் போட்டு டீடைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் பசங்க டென்ஷன் ஆயிட்டானுங்க, துப்புன்னு துப்பிட்டா. எனக்கு பார்க்கும்போதே அப்படின்னு இருந்தது. அரசுக்கு இது எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியல. அவங்க தொடச்சிட்டு போயிடுவாங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி நல்ல வசூலை பெற வேண்டும்னு முட்டி போட்டு நடந்து மண் சோறு சாப்பிட்ட தொண்டர்கள், ரசிகர்கள், இந்த நியூஸை பார்க்கும்போது எவ்வளோ மோசமா இருக்கு. எங்கேயோ ஒருத்தன் நீட்டை வந்து தூக்கணும், இது வந்து தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும், யாராவது ஒருத்தர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அடி வாங்குறான், மிதி வாங்குறான், அவ்வளோ பேர் திட்டுறானுங்க, தண்ணி ஊத்துறானுங்க. இவ்வளோ நடந்தும் அங்க வந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து யூ vote for a clown, you get a clown அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இதான் இருக்கு நிலைமை. இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ன்றது வந்து ஆரம்பத்துல இருந்தே எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனா இது வந்து இந்த அளவுக்கு ஒரு வீரியம் அடையும்னு சொல்லி யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. பட் இளைஞர்கள் நினைச்சா என்ன வேணா நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து இந்த கவர்மெண்ட் இப்பவும் அலட்சியப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து இன்னும் பெருசா போய்கிட்டே தான் இருக்கும். இது எனக்கு ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, எப்பா தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க குறிப்பிட்ட அளவு தான் இருப்பாங்க, ஏன் எல்லா இளைஞர்களும் போய் அங்க போராடுறாங்க? எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க மட்டும் போய் போராட வேண்டியதானே? எனக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்காக மட்டுமே போராடுறதுன்றது வேற, அந்த பிரச்சனையை உருவாக்கி அதை சரி செய்ய விடாம தடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு விஷயம் பறி போகும்போது எல்லாரும் உள்ள பூந்து இறங்குவாங்க. அந்த மாதிரி தான் இதை வந்து நான் பாக்குறேன். இது வந்து டெமோக்ராட்டிக்கா மக்கள் வேணான்னு சொல்றாங்க, ஆனா ஒரு சர்வாதிகார கவர்மெண்ட் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியல அப்படின்றதால தான் எல்லாரும் இறங்கியிருக்காங்க. இங்க வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்க போறது இல்லை, நான் எதுக்கு போராடணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் இதுதான் பதில். உங்களுக்கு வந்து 100 ரூபா கிடைக்கிற இடத்துல 50 ரூபா தான் கிடைக்குது, அவ்வளவுதான் அவங்க கொடுக்க முடியும் போடா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து என்ன, உங்களுக்கு இன்னொருத்தன் வந்து 10-15 பேர் வந்து நீங்க உங்களுக்கே சம்பளம் கிடைக்காம இருக்கிறதுக்கு நான் ஏன் உங்களுக்கு போராடணும் அப்படின்னு கேட்பான்ல, அந்த விஷயம்தான் இங்க. எல்லாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும், எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வந்து போராடுறாங்க. இங்க வந்துட்டு நான் இப்படி நான் அப்படி, இது வந்து இன்னும் பயங்கரமான ஸ்டோரி. துரந்தர் 6th பார்ட்லாம் உள்ள இருக்கு. சைனால இருந்து வந்தாங்களாம், சோனம் வாங்சோக் வந்து சைனாவோட ஏஜென்ட்டா, அவரோட ஸ்பையா,
அபிஜித் வந்து சிஏஏவோட ஸ்பையா அங்க இருந்து காசு எடுத்துட்டு வந்து இங்க செலவு பண்ணிட்டு இருக்காராம். எனக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன ஒரு நடந்ததோ அதே தான் அவங்க வந்து ஜந்தர் மந்தர்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு வந்து பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இளைஞர்கள் இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து நம்ம இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸை வந்து கேவலமா திட்டிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மாதிரி இல்லாம அங்க வந்து பாரு எவ்வளவு சூப்பரா இருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை கையில எடுத்து எப்படி அமைதியா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல நம்ம ஜல்லிக்கட்டுக்கு பார்த்த ஒரு போராட்டம் வந்து இப்ப ஏன் அந்த மாதிரி இல்ல, மக்கள் மனநிலையெல்லாம் மாறிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்புது. இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆபீஸ்ல வந்து இப்பயும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த ஒரு போராட்டத்திற்கு பல கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு சப்போர்ட்டும் தெரிவிக்கல, இதுக்கு ரிலேட்டடா எந்த ஒரு பேச்சும் பேசல. ஒரே ஒரு ட்வீட் மட்டும் பார்த்தேன், இந்த மாதிரி ஒன்றிய அரசு இதை வந்து நீக்கணும், தடுக்கணும், இதை வந்து ஏதோ ஒரு பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, உத்தேச பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆல்ரெடி இது உத்தேச பட்டியலில் தான் இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நமக்கு உத்தேச பட்டியல்னாவே என்னன்னு தெரியாது, அதனால நம்ம அதுக்குள்ள போக வேணாம். பட் எனக்கு என்னன்னா, தமிழக மக்களோட மென்டாலிட்டி வந்து அப்படியே மாறிடுச்சோ, இது வந்து அவங்க பணத்தை பெரிதாக பார்க்கிறார்கள், படிப்பை சரியா பார்க்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு. இது வந்து நான் நேத்தே நான் இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஒரு நாளும் அந்த போராட்டத்தை வந்து பார்க்கும்போது நம்ம ஏன் போய் கலந்துக்க கூடாது, நம்ம டெல்லியில போய் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. நான் வந்து கம்யூனிஸ்ட் ஆபீஸுக்கு போயிட்டு இந்த போராட்டத்துல கலந்துக்க போறேன். நீங்களும் உங்களால முடிஞ்சா நீங்க வந்து போராடணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா நீங்களும் வாங்க. எல்லாருமே போய் அந்த போராட்டத்துல பங்கேற்றுக்கணும். உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்ல வாங்க. உங்களை வந்து கட்டாயப்படுத்தி நீ வேலையை விட்டுட்டு வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் இருக்கோ அப்ப கண்டிப்பா போராட்டத்திற்கு வாங்க. இது வந்து இளைஞர்களுக்காக நம்ம கொடுக்குற நம்மளோட ஒரு பார்ட், அவ்வளவுதான். நம்ம வந்து அவங்களுக்கு வேற எதுவுமே பண்ண போறது இல்லை, அவங்களுக்கான உரிமையாவது மீட்டு கொடுக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நான் போய் கலந்துக்க போறேன். முடிஞ்சா நீங்களும் வாங்க.